Dear students, welcome to online class with Hema. 12th Maths 4th chapter Inverse Trigonometric Function. Example 4.4. Find the domain of sine inverse of 2 minus 3x square. This is an important sum too. This is in the page number 137. Okay, so domain of sine inverse of 2 minus 3x square. நம்மளுக்கு தெரியும் domain எப்படி இருக்கணும்னா we know that the domain sine inverse of x it should be between the interval minus 1 and 1. இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இது அப்படியே minus 1 to 1 எழுதிக்கு minus 1 less than or equal to 2 minus 3x square less than or equal to 1 because it should be in the interval between minus 1 to 1. இப்போ என்ன பண்ணோம்னா minus 2 both sides add பண்ணிக்கோங்க. அப்போ minus 1 minus 2 less than or equal to 2 minus 3x square less than or equal to 1 minus 2. Okay, அப்போ என்ன வரும்னா minus 3 less than or equal to 1. இந்த minus 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறோம், இந்த பக்கமும் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ இங்கே வெறும் minus 3x square வரும். இந்த minus 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இந்த 2 இந்த பக்கம் போகும்போதும் minus 2 ஆகிடும். ஸோ போத் சைட்ஸும் பண்ணும்போது இங்கே வெறும்னா minus 3x square வரும். அப்போ minus 3 less than or equal to minus 3x square less than or equal to minus 1. ஓகே, ஸோ minus 1 less than or இப்போ dividing throughout by 3 என்ன வரும்னா எழுதிக்கோங்க. dividing throughout by 3 என்ன வரும்னா minus 1 less than or equal to minus x square less than or equal to minus 1 by 3. அப்போது இது மைனஸை ஃபுல்லாக எடுத்துடுறோம். அப்போ என்ன வரும் 1 greater than or equal to x square greater than or equal to 1 by 3 அப்படின்னு ஆகிடும். பிகாஸ் மைனஸ் த்ரூ அவுட்டாக எடுத்துகிற போது அப்போ என்ன வரும்னா 1 greater than or equal to modulus x square எப்படி எழுதுவோம்னா modulus x greater than or equal to 1 by 3. ஓகே, 1 by இது இங்கே வரும்போது இது ஸோ இது மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸ்ன்னு போடும்போது இங்கே என்ன ஆகும்னா 1 by root 3 ஆகிடும். ஸோ இது அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. என்னது 1 by root 3 less than or equal to modulus x less than or equal to 1. ஏன்னா இந்த ஃபார்மில் தானே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் less than or equal to, அதால் less than or equal to ஃபார்ம்லேயே எடுத்துகிட்டு வந்துருங்க. 1 by root 3 less than or equal to modulus x less than or equal to 1. இப்போ இது எப்படி எழுதணும்னா x belongs to, therefore x belongs to minus 1 because lies between minus 1 and 1ன்றதால lies between minus 1 and 1ன்றதால minus 1 comma minus 1 by root 3. okay, union 1 by root 3 comma 1 ரெண்டுமே பாசிட்டிவ் அண்ட் ரெண்டுமே நெகட்டிவ் 1. since இது ரீசன் என்ன எழுதிக்கோங்க, since a less than or equal to modulus x less than or equal to b, a less than or equal to x less than or equal to b இந்த ஃபார்மில் தான் இதை எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக இதை ரிவர்ஸில் எழுதியிருக்கோம். 1 by root 3 less than or equal to x less than or equal to 1. இது எக்ஸ் ஸ்கொயரை மாடுலஸ் எக்ஸ்ன்னு போடும்போது இங்கே ரூட் 3 ஆகிடும். ஓகேவா? ஸோ சின்ஸ் எதுக்காக இந்த ஃபார்மில் இருந்தால் இந்த ஃபார்மில் எடுத்து எழுதணும். ஏன்னா சின்ஸ் a less than or equal to modulus x less than or equal to b implies x belongs to minus b comma minus a union a comma b. இப்போ புரியுதா? a comma b. இப்போ இந்த ஃபார்மில் எழுதியிருக்கோம்ல மைனஸ் பி கம்மா இது ஏ பின்னு வச்சுக்கோங்க. மைனஸ் பி கம்மா மைனஸ் ஏ அண்ட் ஏ கம்மா பி இந்த ஃபார்மில் எழுதணும். இந்த ஃபார்மில் இருந்தால் இந்த ஃபார்மில் எழுதணும். பிகாஸ் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு modulus x less than or equal to b implies x belongs to minus b comma a minus b comma minus a and a comma b. அதனால் இந்த ஃபார்மில் எடுத்து எழுதுகிறோம். இப்போ இது a bன்னு வச்சுட்டா minus b comma minus a union
ஏ கமா பி இந்த ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த கொஸ்டின் இஸ் -1. இது வந்து since sin inverse of x lies between -1 and 1ன்றதால இது அப்படியே எழுதிக்கிறோம். இது இந்த பக்கம் போகும்போது -2, இந்த பக்கம் போகும்போது -2 ஆகிடும். ஸோ -3 less than or equal to -3x² less than or equal to -1. அப்போ டிவைடிங் த்ரூ பை 3 போது இங்கே 3 கேன்சல் ஆகிடும், -1/3. ஸோ இந்த மைனஸ் எல்லாம் எடுக்கும்போது இது கிரேட்டர் தேன் ஆகிடும். இந்த x² எக்ஸ்ன்னு போடும்போது மாடுலஸ் எக்ஸ்ன்னு போடுறோம். மாடுலஸ் எக்ஸ் இங்கே 1/√3, மாடுலஸ் எக்ஸ் போடும்போது இங்கே √3 ஆகிடும். ஓகேவா? ஏன்னா இது வந்து டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆனும்போது இங்கே மாடுலஸ் எக்ஸ் போடும்போது √3 ஆகிடும். இது ரிவர்ஸில் எழுதிக்கிறோம். இந்த ஃபார்மில் இருக்கும்போது இந்த ஃபார்மில் எழுதணும். since a less than or equal to modulus x less than or equal to b implies x belongs to -b, -a and union a, b. Okay, அவ்வளோதான் இந்த சம். Thank you. For more videos, please subscribe our channel.